தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்களை நியாயப்படுத்துவதற்கு அடுத்தவர்களை குற்றம் சுமத்த நேரத்தையும் காலத்தையும் தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் சாதாரண விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி மக்களை அவர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசு அதை மாற்றுகின்றார், அந்த சிந்தனையை சாடுகின்றார். மாறாக மக்களுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சட்டங்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு பால்மீகி என்ற மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவிற்காகவும் இயேசுவின் போதனைக்காகவும் தன்னுடைய தோழர்களோடு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகின்றார். ஜப்பான் நாட்டிலே நாகசாகி என்ற அந்த இடத்திலே அவர் மறைசாட்சியாக மரிக்கின்றார். இன்றைக்கு அவருடைய நினைவை, அவருடைய தோழர்களுடைய இரத்தம் சிந்துதல் நிகழ்வை நினைவு கூறுகின்ற நாம் இயேசுவிற்காக இரத்தம் சிந்தக்கூடிய மன தைரியத்தை வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறை சாட்சியரான பால்மீக்கியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்வுக்கு அழைத்து கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது அமல்ராஜ், ஜோதி, அபியா, டைட்டஸ், சிபியா, ஐடன், ஜெஃபின், சிபியா இவருடைய கருத்துப்படி நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 22 முதல் 23 முடிய மற்றும் 27 முதல் 30 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாத பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவிலில் உம்மை எப்படி கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீ. உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 7, இறைவாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எஸ்ஐயா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனிதர் மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு யாரையும் எவரையும் ஒளித்து மறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி நிரூபித்து காட்டுகின்றது. எவரை பார்த்தும் அவர் பயப்படவில்லை, யதார்த்தத்தோடு எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்களை பிரித்து பார்த்து, இவர்கள் சமூகத்திலே மதிப்புமிக்கவர்கள், பணம் படைத்தவர்கள், பதவியில் அமர்ந்திருப்பவர்கள் என்று சொல்லியோ, அல்லது இவர்கள் எதுவுமே இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை இகழ்வாகவோ இயேசு ஒருபோதும் ஒருவரையும் வெவ்வேறாக பிரித்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பதவியில் அமர்ந்திருந்தாலும், அதிகாரத்தை அவர்கள் செலுத்தி கொண்டிருந்தாலும் அவர்களை சுட்டி காட்டுவதற்கு ஒருபோதும் தவறவில்லை. அதுதான் இயேசுவினுடைய அந்த மன தைரியமும் தெளிவும் உறுதியும். இறை நற்செய்தியில சீடர்கள் கழுவாமல் உண்கின்றார்கள் அப்படின்னம்னா, அவங்க கழுவாமல் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, மாறாக பரிசேய முறைப்படி கழுவாமல் அவர்கள் உணவை உண்ணுகின்றார்கள். வழக்கமாக நாம் வெளியிலே சென்று வந்தால் கைகளை கழுவுவோம், கால்களை கழுவுவோம். இது எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடிய வழக்கமான நிகழ்வு. ஆனால் பரிசேய முறைப்படி கழுவ வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அது 5 முதல் 10 நிமிடங்கள் எடுக்கும். அவர்கள்
சில முறைகளை எல்லாம் கையாண்டு கைகளை கழுவி கால்களை கழுவி பின்னர் கொண்டு வந்திருக்கின்றவற்றையெல்லாம் கழுவி இதற்கு ஒரு சில நியமங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் சீடர்கள் யதார்த்தமாக வருகின்றார்கள். கைகளை கழுவி இருக்க வேண்டும், கால்களை கழுவி இருக்க வேண்டும். இந்த முறையை அவர்கள் பின்பற்றாமல், இப்படிப்பட்ட சட்டதிட்டத்தை பின்பற்றாமல் அவர்கள் கைகளை கழுவி இருப்பார்கள். அவ்வளவுதான். இதை ஒரு குற்றமாக அவர்கள் முன்வைக்கின்றார்கள். யாரு? பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார், தீட்டான கைகளால் உண்ணுகின்றார்கள், கழுவாமல் உண்ணுகின்றார்கள். எனவே அதை ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் வைக்கின்றார்கள். அதை மிகப்பெரிய ஒரு தவறான செயலாக சித்தரித்து காட்டுகின்றார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியை கொடுக்கின்றார். என்ன நற்செய்தி? சட்டதிட்டங்கள் என்பவை கடவுளுக்குரிய காரியத்தில் எப்படி நீங்கள் இந்த சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறீர்கள் என்பதையும், மனித சட்டங்களை நீங்கள் கோட்பாடுகளாக மாற்றி கடவுளுடைய சட்டங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றீர்கள் என்ற நற்செய்தியும் எடுத்து கூறுகின்றார். கையை கழுவிட்டு உண்பது மனித சட்டம். இதற்கு ஒரு சில நடைமுறைகளை வைத்திருக்கின்றோம் என்றால் அது மனித சட்டம். ஆனால் அதே சமயத்தில் தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்பது இறை திட்டமும் இறை சட்டமும். தாய் தந்தையருக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து, அவர்களுக்கு உரியதை கொடுத்து, அவருடைய வயதான காலத்தில் அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்பது கடவுளுடைய சட்டம். ஆனால் இந்த கடவுளுடைய சட்டத்தை எளிதாக்கிவிட்டு மனித சட்டத்தை வலுவானதாக மாற்றி இருக்கின்றார்கள். கடவுளுடைய சட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க? நான் உமக்கு கொடுப்பதெல்லாம் கொடுப்பான், கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்று சொன்னால் அதோடு அவர்கள் பெற்றோரை கவனிக்க தேவையில்லை, அவங்களுடைய கடமை முடிந்து விட்டது. பெற்றோர் வயதான நிலையில் இருந்தாலும் அவர்கள் எக்கேடு கெட்டாலும் இனி அவர்களுக்கு உதவ தேவையில்லை. பாருங்க எந்த அளவுக்கு கடவுளுடைய சட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்று. இதையா கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்? இதையா கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்? மாறாக இவர்கள் கை கழுவுறத பெரிய விஷயமா மாத்திட்டாங்க. கையை கழுவுல, பொருட்களை கழுவவில்லை, எவ்வளவு பெரிய குற்றம்! உயிரோடு இருக்கின்ற பெற்றோரை புறம் தள்ளிவிட்டு அதை குற்றமாக கருதவில்லை, கையை கழுவாததை மிகப்பெரிய குற்றமாக கருதுகின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசு பரிசேயர்களையும் அந்த மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து சரியாக சொல்லுகின்றார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கின்றது. பொருத்தமாக சொல்லுகின்றார். அவனுடைய பட்டத்தையும் பதவியும் அதிகாரத்தையும் அவர் பார்க்கல, அவர்களை நோக்கி நேரடியாக சாடுகின்றார். அதான் இயேசுவினுடைய தைரியமான ஒரு மனப்போக்கு. அதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடும் சூழ்நிலையில் தான் வாழ்கின்றோம். மனித சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுமில்லாத நிகழ்வுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை போட்டு அதை பூதாகரமாக்கி செய்ய வேண்டிய நியாயமான மனிதநேய சட்டங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இருக்கின்றோம். கடவுளுக்குரியவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளி இருக்கின்றோம். சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையும் மாற, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மனிதநேய சட்டங்களை கடைபிடிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன், பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன், பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் பதிந்தது உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக,
சிந்தையில் பதிந்தது உயர்வாக. தந்திட்டேன் என்னை முடிவாக, தந்திட்டேன் என்னை முடிவாக, தந்தையேற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையேற்பாயோ பலியாக. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்த உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை
பொழிந்தாயே, உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே, உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகயமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகயமை பாரும்.